பாடல்கள் பஜனை பாடல்கள் இருந்து எல்லா பாடலும் பாடிட்டு இருக்கேன். அவர் தான் பொருத்தம். இந்த பிள்ளைய குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும், என் மகனை. இந்த பிள்ளைய கொண்டு போய் தனி சினிமா பாட்டில் உட்காந்துக்கிறாரு. எவ்வளோ வேதனையாக இருக்கு. அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா இது வரைக்கும் பட்டிமன்றத்தில் பாடினா கூட நாங்கள் அப்படியே மேடைங்களையும் பார்ப்போம். இன்னைக்கு ஏதாவது ஓரளவு, ஏன்னா அவருக்கு அந்த பழைய பட்டினத்தார், திருவள்ளுவர், அகத்தியர், ஔவையார், திருமூலர் அவருடைய வழி வந்ததுனால, ஒரு நாட்டுப்பட்ட செட்டியாக இருக்கிறனால என்னமோ இப்போ கொஞ்சம் பாட்டு ஏறிடுச்சு மேலே. உண்மையிலே என் கூட சேர்ந்துருந்தாலும் இன்னும் நல்லா அதிலே பாடுவார் முத்தப்பர்னு இருந்தார். நல்லா பாடினார். அதே பாடுவார் முத்தப்பர்னு நகரத்தார் ஒரு பெரிய. ஆமாம், அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட பாடல்களை தண்டபாணிக்கு எழுதி பாடி பஜனைகள் பாடி பாத யாத்திரை போயிருக்காரு அவருக்கே தெரியும். அவரும் யோசிக்காமல் இந்த அன்னைக்கு வந்துட்டாரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, எல்லாம் உள்ள இறைவனால் எங்களை இந்த அளவுக்கு பட்டிமன்றத்திற்கு கொண்டு வந்த நடுவர் ஐயாவை வணங்கி, என்னுடைய அணியில் சிறந்த கிராமிய தெய்வ படம் இருந்தாலும் சரி, பக்தி படம் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இன்னைக்கு புறக்கணிச்சுட்டு எங்கெல்லாம் பக்தியை கூட்டுறது எங்களுடைய தனி இசை படம் தான் சொன்ன எனது ஆரியர் தெய்வம் தான் சொல்லணும். என்னை தூக்கி விட்டார். நான் அவரை வணங்கி, என்னுடைய தவேள தம்பியை வணங்கி என்னுடைய பாட்டை ஆரம்பிக்கிறேன். அதாவது கருப்பர் என்பவர் சொன்னாங்க புல்லரிக்கேன். அக்ஷரபதியில் வந்தவுடனே ஒரு அடி அடித்தாலே சரியான அடி. சொல்லும் போது அங்கம் கிடுகிடுக்க அருவாரில் நெய் பூசி எங்க கருப்பனவே சங்கிலி கருப்பனவே மலையாள கருப்பனவே வாராண்டா 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 இடுப்பிலே கச்சை கட்டி காலிலே சலங்கை கட்டி முண்டாசு காரணவ முறுக்கு மீசக்கார அங்கும் இங்கும் பார்த்துக்கிட்டு தீயவரை ஒடுக்கிக்கிட்டு பகைவரை அடக்கிக்கிட்டு இங்க சிவகங்கை எல்லை நோக்கி மலையாள கருப்பன வாராண்டா. அதாவது எங்கே இடி முழுதும் பாடிட்டாரு. அந்த வார இந்த வார கருப்பசாமி, ஆடி வர ஓடி வர கருப்பசாமி, உங்கொண்ட காரணமே கருப்பசாமி, கங்கிலி கருப்பனவே கருப்பசாமி, கடமுடி காமக்கார கருப்பசாமி, அந்த வார இந்த வார கருப்பசாமி, அழகாக ஆடி வர கருப்பசாமி, வெள்ள கருப்பனவே கருப்பசாமி, கருநிறத்து காரணமே கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பே கருப்பசாமி, அந்த வார இந்த வார கருப்பசாமி, ஆடி வர ஓடி வர கருப்பசாமி, மலையாள கருப்பனவே கருப்பசாமி. கருப்பா எப்படி இது என்ன தெரியும் செய்யப்படா? உங்க மகன் சாமி வந்து அடிச்சா அடி அடிக்கணும், ரூமி அடிச்சா அப்படி அடிக்கணும். தனி இசை பாடல்களே கேட்டு கேட்டு மெய்மறந்து கற்பனை ஆடி வரும் காலங்கள் அப்ப இருந்துச்சா? இப்ப சினிமா தேட்டர்ல ஒரு 10 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா குறிப்பிட்ட பாடல்களை தான் நம்ம பார்க்க முடியும். அது முடியட்டும், போயிட்டு போட்டும் போட்டும் சினிமா பாட்டுக்காரங்க. அந்த உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இருப்பாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. ஆனால் அந்த காலத்துல இந்த காலம் வரை பட்டினத்தார் அவர்கள் அவங்க சொன்னார், பட்டினத்தார் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கோம், இப்போல்லாம் வந்து பட்டினத்தார் படம்லாம் நாங்கள் வந்து சினிமாவில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே அந்த காலத்தில் பட்டினத்தார் அவர்கள் இருந்தார்கள், ஔவையார் அவர்கள் இருந்தார்கள், திருமூலர் இருந்தார், அகத்தியர் இருந்தார், எல்லா பேரும் இருந்தாங்க. அவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாம் திரையிசை பாடல்கள் கொண்டு சேர்க்கவில்லை, அப்படியே பண்ணாங்க. ஒன்றும் இல்லைங்க, 4 வரியில் அன்னைக்கு எழுதினாங்க பாட்டை, 4 வரியில். ஒன்றின்றி தெய்வம் ஒன்றின்றி செல்வமெல்லாம் அன்றின்றி உயர் செல்வமெல்லாம் அன்றின்றி பசித்தோர் முகம்
இட்டபடி என்றின்றிரு மனமே உமக்குபதேசம் கீழே ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு செல்வமில்லா அன்றென்றிரு உயர் செல்வமில்லா அன்றென்றிரு பசித்தோர் முகம் பார் பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உமக்குபதேசம் கீழே. இது ஒரு மனிதனை உணர வைக்கக்கூடிய வார்த்தைகளை நாளே வரியில் ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு அன்றென்றிரு சொன்னான். நைட்டு படுத்துட்டா காலையில் எந்திரிக்க முடியாது, நைட்டு படுத்துட்டா காலையில் எந்திரிக்க முடியாது, நைட்டு பணத்தை வச்சுட்டா காலையில் யார் பணம் தெரியாது, பொண்டாட்டியே 10,000 அப்படிங்கும். உலகம் மாறிவிட்டது, உலகம் மாறிவிட்டது. ஆனா அதைத்தான் பட்டினத்தார் அழகாக அன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிட்டார். அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா? ஆட்சி சொல்லுங்க. அப்ப தெய்வீகம் எங்கே இருக்கிறது? தனி இசைப்பாடல தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஐயா காவல் தெய்வம் மலையாள கற்பவர்கள் ஐயப்பனுக்கு காவல் இருக்கிறார். அதாவது நம்ம அதே கரெக்டா சொல்லிட்டார், அதாவது முதல் உரையிலே சொல்லிட்டார். ஐயப்பனுடைய சிவனே கற்பராக காவல் இருந்தார். ஏன்னா அவர் குழந்தை ஐயப்பன். அவரை தூங்க வைக்கும் போது அந்த பாடல ஒரு மலையாளத்துக்காரரு அழகா இருந்தார். அதை செட்டியாருக்கு புக்கா போட்டாங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்கள் புக்கா போட்டார். அந்த பாடும் போதே இவரெல்லாம் ரொம்ப கஷ்டம்ங்க, என்கிட்ட வாங்க உங்களுக்கு பாட்டு கட்டு தெரியும் சொன்னேன், கேட்கல. இந்த அவர்கள் அழகா சிரிச்ச முகத்தோட அருமையான வரிகளை பாடினார். அதை பாடும் போதே ஐயப்பனே வந்துருவார், அவரை தூங்க வைக்கிற மாதிரி இருக்கு. பவனி வரார் எங்கள் சுவாமி சரணம் ஐயப்பா, பாபசாமி கூட வரார் சரணம் ஐயப்பா. பவனி வரார் எங்கள் சுவாமி சரணம் ஐயப்பா, பாபசாமி கூட வரார் சரணம் ஐயப்பா. காவலர்கள் கூட வரார் சரணம் ஐயப்பா, ஆவலோடு தும்பிடுவோம் சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. சொல்லுங்க, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. தந்தை தாயும் மானசாமி பவனி வருகிறார், வேதியர் சபை நடுவினிலே ஐயன் வருகிறார். தந்தை தாயும் மானசாமி பவனி வருகிறார், வேதியர் சபை நடுவினிலே ஐயன் வருகிறார். பூத படைகளுடன் அப்பன் வருகிறார், பூத படைகளுடன் அப்பன் வருகிறார். இத்தருணம் காத்திடவே சரணம் ஐயப்பா, பவனி வரா எங்கள் சுவாமி சரணம் ஐயப்பா, பாவசாமி கூட வர சரணம் ஐயப்பா. அடுத்த ஒரு